ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து வாரம் ஃபுல்லாக தோசை ஊற்றினாலும் ஓகே தான். ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ்ன்னு தனியாக செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான கொண்டக்கடலை பச்சைப்பயிரெலாம் வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட மாட்டாங்க. பேசாமல் தோசையாக ஊற்றி கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வயசானவங்களுக்கும் அந்த இது மொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பாக்கெலாம் கொண்டக்கடலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றதே இல்லை, பல்லு இல்லைம்மான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி கொண்டக்கடலை தோசையாகவே ஊற்றி கொடுத்துருது. தம்பியுமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குள்ள தோசையாகவே ஊற்றி கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான். எப்பவும் போல் நம்ம என்ன அளவு எடுப்போமோ அதை மாதிரி அரைச்சிட்டு ஒரு 5 நிமிடம் புளிக்க வச்சுட்டேன். காலையில் வந்து ஊற்றும்போது வந்து இந்த வெங்காயம் எல்லாம் வந்து அவனுக்கு தோசையில் கிடைக்கும்போது கொஞ்சம் குமட்டிடுறான், சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம பெரியவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போடலாம். சரி இவனுக்கு அரைச்சி ஊற்றலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறம் அந்த மாவெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு. சட்னி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.